வணக்கம் மக்களே. 5 வழி 3 வாசல் நாவலின் 14வது அத்தியாயத்தை பார்ப்போம். வாருங்கள். வணக்கம் மக்களே. மகிமாவின் தமிழாற்றுப்படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாருங்கள், காணொளிக்குள் செல்வோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்திட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க பார்ப்போம். அத்தியாயம் 14. அன்று மார்புக்கு நேராக நிமிர்ந்த அந்த கத்தி துப்பாக்கி ராஜேந்திரனை ஒரு வினாடி துணுக்குற வைத்துவிட்டது. ஏய், யார் நீ? துப்பாக்கியை குறிவைத்த பூனை விழி ஐரோப்பியன் வினவினான். நான் படைகளுக்கு உணவு கொண்டு வந்திருப்பவன். ராஜேந்திரன் சுதாரிக்க தொடங்கினான். உன் பெயர்? வீரபாண்டியன். அருகில் இருந்த ஒரு படை வீரன் பெரிதாக சிரிக்கத் தொடங்கினான். ஏன் சிரிக்கிறாய்? ராஜேந்திரன் சற்று கோபத்தோடு கேட்டான். இனி பாண்டியன், சோழன் என்றெல்லாம் இந்த தேசத்தில் யாரும் பெயர் வைத்து கொள்ளாதீர்கள். அதிலும் வீரபாண்டியன், சூரபாண்டியன் என்றெல்லாம் மூச்சு விடக்கூடாது. இனி இந்த தேசத்தின் மூச்சுக்காற்றில் கும்பினி காற்று சுவாசப்பட வேண்டும். துரைமார்களின் லட்சிய பிடிக்குள் வந்து கொண்டிருக்கிறது இந்த பூமி. யாரும் கேட்டால் வீரபாண்டியன் என்று உளறி வைக்காதே. மண்ணாங்கட்டி, காளையன் என்று எதையாவது பெயரை சொல்லிவிடு. கெக்களிப்பாக பேசிய அந்த படை வீரனின் பேச்சில் ராஜேந்திரன் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு போனான். என்ன, பேயறந்தது போலாகிவிட்டாய்? போ. அந்த மாட்டு வண்டி மெல்ல உள்ளே பிரவேசிக்க தொடங்கியது. அங்காங்கே தரைப்படை வீரர்கள் குவிந்திருந்தார்கள். நடுநடுவே பெரிதாக குடையை விரித்து பிடித்த மாதிரி ஏகமாய் கூடாரங்கள். குதிரைப்படை ஓரமாய் ஒதுங்கியிருந்தது. சில குதிரைகளின் பிடரியில் கொருக்கு பூச்சிகள் பெருகிவிட்டிருந்தன. அதை சிக்கெடுத்து கொண்டிருந்தனர் சில வீரர்கள். உணவு குவியலோடு வண்டி உள்ளே நுழைந்ததை பார்த்து வீரர்கள் விழிகளில் விளக்கெறிந்தது. அவர்கள் ஏக பட்டினியில் இருப்பதை உணர முடிந்தது. சிலர் அவனை அணுகி வண்டியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொண்டார்கள். ராஜேந்திரன் ஒரு போலியான பணிவோடு ஓரமாய் நின்றான். ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு வீரர்களும் நின்று கொண்டிருப்பது ராஜேந்திரனுக்கு புரிந்து போயிற்று. விழிகளை 4 புறமும் விரட்டினான். ஐரோப்பிய வீரர்கள் மட்டும் தனி தினுசாக தெரிந்தார்கள். அவர்களின் பூனைக்கண்ணும் செம்பட்டை முடியும் அதையும் கூட பின் முதுகுவரை குடுமி போல் வளர விட்டிருக்காமல் பின்னங்கழுத்தோடு அவர்கள் வெட்டி கொண்டு தலைக்குள் வெள்ளையாய் ஒரு தொப்பியை வேறு தரித்தபடி நிற்பதில் அவன் அதிசயப்பட்டு போனான். ஆடைகளில் கூட வேறுபட்டிருந்தார்கள். கம்பளச் சிவிப்பில் மார்பை இறுக்கி கழுத்தை கூட காட்டாதபடிக்கு அவர்கள் மேலாடை அணிந்திருந்தார்கள். 2 கால்களிலும் இறுக்கமாய் குழாய் போல அணிந்திருந்த அந்த கால்சராய் அவனை அதிசயப்படுத்தியது. ஒவ்வொருவர் கைவசமும் ஒரு துப்பாக்கி. துப்பாக்கியின் முனையில் ஒரு கூரிய கத்தி. ஒரே ஆயுதம் 2 விதமாக பயன்படுமா என்ன? அவன் தனக்குள் கேட்டுக்கொண்ட சமயம் காட்டுப்பன்றி ஒன்று பக்கத்து மலைப்பாறைகள் ஊடே தலை காட்டியது. ஒரு ஐரோப்பிய வீரன் அதை பார்த்துவிட்டு தன் துப்பாக்கியை தூக்கியபடி அதை நோக்கி சுட்டான். பன்றி அலறலோடு துள்ளத் தொடங்கியது. அப்போது பெரிய கூடாரத்திலிருந்து யாரோ வெளியே வருவது தெரிந்தது. அந்த நபரின் வருகையை தொடர்ந்து எங்கும் அமைதி. எல்லோரும் விரைப்படைந்தார்கள். பரங்கி பழத்துக்கு கண், காது, மூக்கு வைத்த மாதிரி ஒரு முக அமைப்பு. தலையின் செம்பை முடியில் கடல் அலை போல மினுப்பினுப்பான வளைவு நெளிவுகள். கண்களோ கடுமையை காட்டி நின்றன. யார் இப்போது சுட்டது? துப்பாக்கியை இயக்கிய ஐரோப்பியன் பன்றியின் சடலத்தோடு அந்த பரங்கியின் முன் சென்று நின்றான். அறிவிருக்கிறதா உனக்கு? இங்கே மனிதர்களை வேட்டையாடத்தான் துப்பாக்கி, மிருகங்களுக்கு அல்ல, முட்டாள்! அந்த பரங்கியன் கத்தத் தொடங்கினான். உடனேயே தாரியை நீவியபடி இந்தியனை போன்ற ஒருவன் அவன் அருகே வந்து நின்றான். ஹெரான் துரை அவர்களே, கவலை வேண்டாம். படைக்கு தேவையான அளவு தோட்டாக்கள் கைவசம் உண்டு. மேலும் தேவைப்படும் தோட்டாக்களுக்கும் கந்தகத்துக்கும் ஒரு தளவாடப்படை மதுரை சென்றுள்ளது என்றான் நைச்சியமாக அவன். இல்லை யூசுப், ஒவ்வொரு குண்டும் நமக்கு மிக முக்கியம் என்றான் அந்த பரங்கியன். ஹெரான் துரை அவர்களே, அது நமக்கும் தெரியும்.
கவலை வேண்டாம். நம் கைவசமுள்ள தோட்டாக்களுக்கு இந்த பாளையக்காரர்கள் பதில் சொன்னால் போதும். இதை கொண்டே 7 பாளையங்களை வெல்லலாம். எல்லோருமே பொல்லாப்பாண்டியரை போல கை கட்டி முன்விழப் போகிறவர்கள்தான் என்றான் சற்று கித்தாப்பாக. அதை கேட்ட ஹெரான் என்னும் அந்த துறைமுகத்தில் இறுக்கம் தளர்ந்தது போல் ஒரு உணர்வு. அவர்களின் அந்த உரையாடல் ராஜேந்திரனை ஒரு உசுப்பு உசுப்பியது. பக்கமாய் புற்களை வெட்டி கட்டாக கட்டி போட்டு கொண்டிருந்தார்கள். அதில் ஒன்றை தூக்கி சுமந்தபடி ஒரு வேலைக்காரனைப் போல் பீரங்கிகள் உள்ள படைவரிசைக்கு சென்றான். புல்கட்டை பக்கத்து புறவிக்கு உணவாக போட்டுவிட்டு ஒரு பீரங்கியை பார்க்கத் தொடங்கினான். அந்த பருத்த ஆயுதம் அவனை வெறித்தது. அதன் தலைமேல் உள்ள அந்த தீக்குழி துவாரமும் அதன் நீண்ட முகமும் அவனை லேசாக அச்சுறுத்தியது. பக்கத்து வீரன் ஒருவன் அதை பார்த்துவிட்டு ராஜேந்திரனை நெருங்கி வந்தான். என்ன வெறிக்கிறாய்? யார் நீ? என்றான் கோபமாக. ஐயா, என் பெயர் வீரபாண்டி, பக்கத்து கிராமத்தேவன். உங்களுக்கெல்லாம் உணவெடுத்து வந்தேன். இப்படி ஒரு ஆயுதத்தை நாங்கள் பார்த்ததில்லை ஐயா, அதான் என்றான். அந்த வீரன் முகத்தில் இறுக்கம் தளர்ந்தது. இதன் பெயர் பீரங்கி என்றான் சற்று பெருமையாக. அப்படி என்றால் எனக்கு விளக்கத் தெரியாது. ஆனால் ஒரே நேரத்தில் 20 பேர் எலும்பை பொடி பொடியாய் ஆக்கிவிடும். மலையையே கூட இதை கொண்டு தகர்த்து விடலாம். எப்படி இது செயல்படுகிறது? இதை தெரிந்து கொண்டு எதுவும் உனக்கு ஆகப்போவதில்லை. போய் வேலையை பார். எனக்கு இங்கே பசி காதை அடைத்து கொண்டிருக்கிறது என்றான் சலிப்புடன் அந்த வீரன். அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு சொல்ல தெரியவில்லை. அப்படித்தான் வைத்துக்கொள்ளேன். மதுரையிலிருந்து விருதுப்பட்டி, கோவில்பட்டி என்று பாளையங்கோட்டை வரை ஒரு நடை நடந்து பார். அப்போது தெரியும் உனக்கு. இத்தனை சலித்து கொள்பவர் எதற்கு படையில் சேர வேண்டும்? இவர்கள் தரும் சம்பளம் யாரும் தருவதில்லை. அது மட்டுமல்ல, எதிர்காலம் வெள்ளையர்களுக்குத்தான் சொந்தம். அதனால்தான் நவாபுகளே அவங்கள அண்டி சலாமிட தொடங்கி விட்டார்கள். நவாபுகளே என்று இழுக்கிறீர்களே, நவாபுகள் என்ன பெரிய வீரர்களா? அவர்கள் இங்குள்ள புலித்தேவருக்கு இணையானவர்களா என்ன? சத்தம் போட்டு பேசாதே. உன் குரல் நவாப் யூசுப் கான் காதில் விழுந்தால் தொலைந்தாய் நீ. இந்த யூசுப் கான் என்ன பெரிய சிங்கமோ? முட்டாளே, பெரிய சிங்கத்தை கூட சிறுநரி வீழ்த்திய கதைகள் பல உண்டு. இவன் அதிலும் கேடுகெட்ட நரி. கிழக்கு பாளைய அதிபதி பொல்லாப்பாண்டியரே நடுநடுங்கி சலாமிட்டு பணயமாக தன் உயிரினும் மேலானவர்களை இவன் வசம் தந்துள்ளார். அவர்களை இவன் படுத்தும் பாட்டை போய் பார். அப்போது யூசுப் கான் பற்றி தெரிந்து கொள்வாய். எங்கே அவர்கள்? இந்த குட்டிக்கரட்டின் உச்சிக்கு போயிருக்கிறார்கள். எதற்கு? வெறும் உடம்புகள் பாறை வெயிலில் படுத்து கிடக்க வேண்டும். கரட்டை பிடித்து ஏறிப்பார். அவர்கள் யார் உடம்பிலாவது தோல் இருந்தால் வந்து சொல்லு. கேட்கும் போதே எலும்பை வண்டு துளையிடுவது போல் ஒரு வேதனை ராஜேந்திரனுக்குள். ஒரு குறுமலை போன்ற அந்த கரட்டு பக்கம் திரும்பினான். அம்பலத்தேவர் ஆழ்ந்த யோசனையில் இருப்பது அவரது முகச் சுருக்கங்களில் தெரிந்தது. அரியணை ஒன்றில் அமர்ந்திருந்தார். அப்போது சலங்கை சத்தம் அவர் காதை தீண்டியது. அடர்ந்த புருவத்தை வளைத்து விழிகளை சத்தம் வந்த திக்கில் செலுத்தியவர் ஒரு அலங்கார தேவதையாக மீனாட்சி வந்து கொண்டு இருப்பதை பார்த்தார். உடனே லேசானார். அப்பா, உங்களை இதுபோல் ஒரு ஆழ்ந்த மௌனத்தில் நான் பார்த்ததே இல்லையே என்று பேச்சை துவக்கினாள் மீனாட்சி. வாஸ்தவம்தான். எதிரிகள் பொருட்டு நாம் எவ்வளவோ யோசிக்கத்தானே வேண்டி இருக்கிறது என்றார் தேவர். யார்? அந்த காடகராயனை பற்றி சொல்கிறீர்களா? இப்போ அவன் ஒரு சுண்டெலி. புலிகள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு வெள்ளையர் படை வந்து கொண்டிருக்கிறது மகளே. அந்த சமயம் தளபதி வச்சிரநாராயணன் தோரணையாக அங்கு வந்து சேர்ந்தான். என்ன வச்சிரா? தேவர் வினவுகிறார். நெல் கட்டும் செவல் செல்ல நம் படை தயாராகிவிட்டது. ஆனால் இந்த அதிக பிரசங்கி ராஜேந்திரனைத்தான் காணவில்லை. அவன் எதற்கு? குதிரைப்படைக்கு நான் தலைமை தாங்க உள்ளேன். தரைப்படையை அவன் தலைமை தாங்கி அழைத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். அந்த வகை போர் தந்திரங்களில் அவனும் அவன் சகாக்களும் நாளுக்கு நாள் படுசுட்டியாக ஆகி வருகிறார்கள்.
நல்ல யோசனைத்தான். ஆனால் ராஜேந்திரனுக்கு நான் வேறு பணி தந்திருக்கிறேனே, நீ அழைத்து செல்ல தோதான வேறு நபரை நாராயண பிள்ளை கூறுவார் என்று தேவர் கூறியதை கேட்டதும் வஜ்ர நாராயணன் முகம் உடனே லேசாக வெளிரியது. அதே சமயத்தில் மீனாட்சி முகத்தில் சற்று பெருமிதம். இன்று அந்த சேற்று படுக்கையின் மேல் மிதக்கும் சால்வை சம்பத்துக்குள் நெருப்பை கொளுத்தி போட்டது. திவாகர் வாய்விட்டு அலறினான். சார், கிழவன் மூழ்கிட்டான் போல இருக்கு சார். அடா பாவி! நெடுநேரம் வரை சம்பத் வாயே திறக்கவில்லை. அந்த சேற்று படுகையையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன சார், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? யார் சார் இந்த கிழவன்? தெளிவா தெரியல திவாகர். தெரிஞ்சிக்கத்தான் ராபர்ட்டை அனுப்பினேன். அவனை இன்னும் காணோம். இவன் நிச்சயம் பெரிய ஆர்கியாலஜிஸ்டா இருக்கணும். நாம தேடுற வைர பெட்டியை குறி வச்சு தான் வந்திருக்கணும். நமக்கு போட்டியா வந்தவனை இந்த மலைக்கே பிடிக்கல போல இருக்கு. அதான் இந்த சேத்துக்கு பசி எடுத்து சாப்பிட்டுடுச்சு. திவாகர் சொல்லி வாய் மூடிய மறுவினாடி அவர்கள் காதுகளை தாரை தப்பட்டம் சத்தம் வந்து இடித்தது. சத்தம் மிக சமீபமாக கேட்டது. உடனேயே சம்பத்துக்கு புரிந்து போனது. டேய், பளிங்கனுங்க ஏதோ மிருகத்தை வளைச்சி துரத்திக்கிட்டு வர்ற மாதிரி தெரியுது. சொல்லி வாய் மூடும் முன்பே அவர்கள் நிற்கும் பாதையின் துவக்கத்தில் 4-5 மிளாமான்கள் மிரண்டு ஓடின. இப்போது பளிங்கர்களும் அவர்களை நெருங்கிவிட்டார்கள். தப்பட்டை கொட்டுவதை விட்டுவிட்டு பளிங்கர்கள் இருவரையும் நெருங்கினார்கள். கும்பிடுறேங்க. ஐயாவும் வேட்டைக்குத்தான் வந்தீங்களா? இல்லை இல்லை, நான் வேட்டையாடினா இந்த மாதிரி மானையா வேட்டையாடுவேன். நம்ம அந்தஸ்துக்கு சிறுத்தை புலி தான் சரிப்படும். ஆமாம், இப்பெல்லாம் ஏண்டா விறகு தூக்க வரமாட்டேங்கிறீங்க? அந்த மலையின் மக்களாகிய அவர்கள் சம்பத்துக்கும் மிக பரிச்சயமானவர்களாகவே இருந்தார்கள். நகரத்து சூது தெரியாத அவர்களின் கடின உழைப்பு சம்பத் போன்றவர்களுக்கு அறுத்து கொடுக்கும் அல்வா போல் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. எங்க விறகு கூலி கட்டுப்படியாகுது, அதோட ஆபீசருங்க கெடுபிடி வேற. சொல்லும் போதே ஒருவன் சேற்றுப்படுகையை பார்த்தான். அதன் மேல் கிடந்த சால்வை அவனை கலவரப்படுத்தியது. என்னங்க இது? சேத்துக்குழி மேல துணி? பதட்டமாக கேட்டான். அடிவாரத்தில் குடி வந்திருக்கானே ஒரு கிழவன். யாருங்க? அதான் அந்த பாடடைஞ்ச வீட்டுக்கு வந்திருக்கிற கிழவன். ஐயோ, அவருங்களா? அவரோட உடுப்புங்களா இது? அப்படின்னா அவரு சேத்துக்குள்ளார போனமா கிடக்குறாயா? காப்பாற்றத்தான் ஓடி வந்தோம். கிழவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. நேத்தோ முந்தா நாளோ தாங்க அவரை எங்க ஆளுங்க சாவு பள்ளத்திலிருந்து காப்பாத்தினதா சொன்னாங்க. அதுக்குள்ளார இங்க வந்து இதுல விழுந்துட்டாருங்களா? விதி யாரையா விட்டது? சம்பத்து சலிப்போட பதில் சொல்லிவிட்டு அங்கிருந்து அகலத் தொடங்கினான். அவர்கள் முகம் வெளிரி போயிருந்தன. ஏங்க, இவர் கூட ஒரு பொண்ணு இருந்துச்சுங்களே. பொண்ணை யாரையா பார்த்தா? இந்த ஆளு தான் இடுப்பு வர சேத்துல மாட்டிக்கிட்டு அலறிக்கிட்டு இருந்தான். காப்பாற்ற ஓடி வந்தோம், முடியாமல் போயிடுச்சு. சரி போய் வேலையை பாருங்க. இந்த பக்கத்து பாதையை என்னத்தான் முள் போட்டு மூடி வச்சாலும் மிருகங்களால் ஒரு பலனும் இல்லாமல் போயிடுது. திவாகரிடம் பலமான சலிப்பு. ஏய், அந்த ஃபாரஸ்டரை பார்த்தா விஷயத்த சொல்லுங்க. நேற்று வேலை மெனக்கெட்டு காப்பாத்தினதுக்காக கவலைப்படுவான். நடக்கும்போதே சம்பத்திடம் கிண்டலான பேச்சு. ஒரு மனிதனின் மரணம் உண்டாக்கும் எந்தவித நெகிழ்ச்சியும் இல்லாத பேச்சு அது. பாவம் அந்த பொண்ணு. டே அம்மாசி, அடிவாரம் வர போய் அந்த பொண்ணை பார்த்து விஷயத்தை சொல்லிட்டு வாடா நீ. நாங்கள் கிழக்க தேன் எடுக்க போய்கிட்டு இருக்கோம். அவர்களில் ஒருவன் கத்த, அம்மாசி என்பவன் கட்டளைக்கு கட்டுப்பட்டவன் போல் உடனேயே அடிவாரம் நோக்கி ஓடத் தொடங்கினான். கொட்ட விழித்து கொண்டிருந்தான் ராபர்ட். தலையில் டிஞ்சர் டெட்டால் நெடியோடு பெரிய கட்டு. அதையும் மீறி இரத்த கசிவு. எதிரே மௌனமாக கலாதரன். டியூட்டி ட்ரெஸ்ஸில் பார்க்க படு ஸ்மார்ட்டாக தெரிந்தவன் மிக கடுமையானவனும் கூட என்பதற்கு தோதாக கைகளில் குத்துச்சண்டை வீரர்களைப் போல் உரை தரித்திருந்தான். வழக்கமாக அப்படி கையுறை அணிந்து கொண்டு மணல் மூட்டையை குத்தி பிராக்டிஸ் செய்யும் வழக்கம் அன்று சற்று வித்தியாசப்பட்டு போயிருந்தது.
ராபர்ட் அண்ணே, நீங்கள் யார், உங்கள் வேலை என்ன, எதுக்காக காமராவை திருட வந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒளிவு மறை இல்லாமல் இப்போ என்கிட்ட நீங்கள் சொல்லணும். இல்லைன்னா உங்கள் மூஞ்சி தான் எனக்கு மணல் மூட்டை, உங்கள் பல்லு தான் நான் குலுக்கி ஆட போகிற சோழிங்க. பேச்சோடு பேச்சாக கையை உயர்த்தி குத்த ஓங்கியவன் முன்னால் ராபர்ட் அலறினான். சார், நான் சாதாரண கேடி சார். எப்போவும் இந்த பாழடைஞ்ச வீட்டு பக்கம் குளிச்சுட்டு படுக்க வருவேன். அப்படி தான் வந்தேன். வந்த இடத்துல கேமராவை பார்த்ததும் திருடணும்னு தோணுச்சு, அதான். நிஜமா? நிஜமா சார். சத்தியமா? சத்தியமா சார். அப்போது கலாதரனின் அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச் அலுவலக கட்டட வாசலில் ஜெயந்தியின் மாருதி படு வேகமாக நுழைந்திருந்தது. உள்ளிருந்து அழுகையும் கேவலுமாக ஜெயந்தி இறங்கி ஓடி வந்தாள். ஓடி வரும்போதே வெடித்து விட்டாள். கலாதரன், அப்பா நம்மளை எல்லாம் விட்டுட்டு போயிட்டார் கலாதரன். மலையில் ஏதோ சேத்து பள்ளமாம், அதில் விழுந்து செத்துட்டாராம். கலாதரனுக்கு கால்களுக்கு கீழே பூமி நழுவியது. என்ன ஜெயந்தி சொல்ற? யார் சொன்னது? பதட்டத்தோடு அவளை நெருங்கி உரிமையோடு அவள் தோளை பற்றி கொண்டு கேட்டான். காரின் பின்புறம் இருந்த பாஸ்கரும் அந்த அம்மாசி என்னும் பளிங்கனும் இப்போது சோகமாக இறங்கினார்கள். ராபர்ட்டுக்கும் அதை கேட்டு தூக்கி வாரி போட்டது. ஏ கிழவா, போயிட்டியா நீ? அடப்பாவி, உன்னை வச்சே வைரத்தை அடைய முடியும்னு நினைச்சேனே. தன் மனதுக்குள் விக்கித்து போனான் ராபர்ட். எல்லோரும் ஸ்தம்பித்து போயிருக்கும் இந்த தருணம்தான் தான் தப்பிக்கவும் ஏற்ற தருணம் என்று கருதி அவன் ஓடுவதற்கு கால் எடுக்க. அத்தியாயம் 15. அன்று ராஜேந்திரனுக்கு வேறு பணி தந்திருப்பதாக தான் சொல்லிய உடனேயே தளபதி வஜ்ரநாராயணன் முகம் போன விதம் அம்பலத்தேவருக்குள் மிக்க கவனத்தோடு பதிவாக தொடங்கியது. தேவரை பணிவாக வணங்கி பின் நகர்ந்தான் வஜ்ரநாராயணன். அம்பலத்தார் அவனை நிற்கும்படி பணித்துவிட்டு ஓலை ஒன்றை எடுத்து வந்து அவன் வசம் தந்தார். இதை புலித்தேவர் வசம் சேர்ப்பித்துவிடு. வெற்றி வீரர்களாக நீங்கள் திரும்ப வேண்டும். புலித்தேவர் அகமகிழ்ந்து எனக்கு வெற்றி லிகிதம் அனுப்ப வேண்டும். மறவன் வாளெடுத்தால் அது இரத்தம் தோயாமல் கீழே விழாது என்னும் இலக்கணம் காப்பாற்றப்பட வேண்டும். தென்கிழக்கு பாளையங்களுக்கும் சேர்த்து நாம் வெள்ளையனுக்கு பதிலடி தந்தாக வேண்டும். வெற்றி நிச்சயம் தேவர் பிரானே. ஒற்றர் தகவல்கள் நம்மை நிச்சயம் வலு உள்ளதாகவே காட்டுகின்றன. வலு ஆயுதங்களின் பலத்தை பொறுத்தது மட்டுமன்று, வியூகம் வகுக்கும் மூளை பலத்தையும் பொறுத்த விஷயம். புலித்தேவர் சிறந்த மதியூகி, மிகச் சிறப்பாக வியூகம் வகுப்பார். அவருக்கு உங்கள் ஒத்துழைப்பை மிக சிறப்பாக தாருங்கள். பண்பொழி வீரர்கள் பண்பட்ட வீரர்கள் என்று பெயர் வாங்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் தேவர் பிரான் அவர்களே. முதல் படை இன்று புறப்படுவது. ஊடே ஏதும் ஒற்றர் தகவல் வந்தால் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். நம் ஒற்றர்கள் எதிரி படைகளை எந்த அளவு கணித்துள்ளார்கள்? படையின் விஸ்தீரணம், வீரர்கள் எண்ணிக்கை எல்லாம் தெரிந்துவிட்டன. எதிரி படைக்குள் யாரும் நுழைந்து பார்க்கவில்லையா? அது அத்தனை சுலபமில்லை. வஜ்ரநாராயணன் பதிலை தொடர்ந்து தேவர் சிறிது நேரம் மௌனம் சாதித்தார். பின் சரி, நீ புறப்படு என்றார். வெளியே கொம்புகள் ஊதப்படும் அரவம், முரசுகள் கொட்டப்படும் முழக்கம். வீரன் ராஜேந்திரனுக்கு வேறு பணி இருக்கிறது என்கிறீர்களே, என்ன பணி அப்பாது? ராஜாங்க விஷயங்களில் நீ தலையிடுவது உனக்கு நல்லதல்ல மீனாட்சி. அதிலும் அந்த ராஜேந்திரன் போன்ற மூன்றாவது மனிதனை பற்றி எல்லாம் தெரிந்து நீ என்ன செய்ய போகிறாய்? தேவர் ஒரு வகை சூட்சமத்தோடு தான் அப்படி கேட்டார். என்ன செய்ய இயலாது அப்பா. வீண் வாதம் எதற்கு? ராஜாங்க விஷயங்கள் குருதிமயமானவை. அதிலும் தற்போதைய நிலை மிக கவலைக்குரியது. நாம் அரசர்களாக நீடிப்போமா, இல்லை வெள்ளையன் வசப்பட்டு ஆண்டியாகி விடுவோமா என்கிற அளவுக்கு கவலையான நிலை. வாஸ்தவம்தான். இப்படிப்பட்ட நேரத்தில்தான் உங்களுக்கு பக்கபலம் மிக அவசியம். அதனால்தான் நான் கேட்டேன். என் வரையில் நீ செல்ல குழந்தை, கலைகளில் விளையாடும் கலாதேவி, என் மனதில் நித்திய சுடராய் நிற்கும் பேரின்ப ஒளி. கூடவே சிறந்த மதியூகியாய் மந்திரி போல் செயல்படக்கூடியவள் என்பதை நிரூபிக்க விரும்புகிறேன். மீனாட்சி, உன் பேச்சு எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. அது போதும் எனக்கு.
போய் வேலையைப் பார். அப்பா, நீங்கள் என்னை ஆனாலும் சிறு பிள்ளையாக நினைக்கிறீர்கள். நான் நம் சுதந்திரம் குறித்து உங்களை விட அதிகம் கவலைப்படுகிறேன். நீங்களே மெச்சும் அளவு எதிர்வரும் வெள்ளையர்களை விரட்ட வழி கூற விரும்புகிறேன். எப்படி? அந்த ராஜேந்திரனை என் வசம் ஒப்படையுங்கள், செய்து காட்டுகிறேன். புலித்தேவரே திணறும் விஷயம் இது. ராஜேந்திரன் புலித்தேவரையும் விஞ்ச முடிந்த வீரர். அவனை பற்றி உனக்கு அத்தனை கணிப்பா? ஆம், அதில் என்ன தப்பா? தப்பு சரி இரண்டும் செயலில் தானே தெரியும். அதனால்தான் கூறுகிறேன், செயலுக்கு வழிவிடுங்கள். உன்னால் இயலாவிட்டால் உங்கள் பேச்சுக்கு மறுபேச்சு பேச மாட்டேன். ஆனால் இயன்று விட்டால் அந்த ராஜேந்திரனை இன்னொரு தளபதியாகவே ஆக்கிவிட்டு போகிறேன். ஒரு பெரிய சாதனைக்கு வள்ளல் அம்பலத்தேவர் தரும் இந்த விலை மிகச் சிறியது. சரி, நீ கேட்பதை தருகிறேன். நீ என்ன கேட்பாய் என்று எனக்கு தெரியும். பொடி வைத்து பதில் சொன்ன அம்பலத்தேவரை மீனாட்சி பூடகமாக சிரித்தபடி பார்த்தாள். சரி, அவருக்கு தாங்கள் அளித்திருக்கும் முக்கிய பணி என்ன, இப்போதாவது சொல்வீரா என்று மீனாட்சி கேட்டாள். என் ஆத்ம நண்பர் ஜம்லாலால் வடக்கிலிருந்து வந்திருக்கிறார். விலை மதிப்பே இல்லாத தசகண்ட வைரம் சகிதம் வரும் அவரை பாதுகாப்பாக அழைத்து வரும் பணி. நல்லது, அதை முதலில் அந்த வீரர் செய்து முடிக்கட்டும். பின்னர் நான் வெள்ளையர்களை வளைக்கும் பணிக்கு அவரை அழைத்து கொள்கிறேன். ஆமாம், ஜம்லாலால் வரும் செய்தியை உங்கள் தடாக சந்திப்பில் உன்னிடம் கூறவில்லையா ராஜேந்திரன்? மீனாட்சி அந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. யாருக்கும் தெரியாத இரகசிய சந்திப்பு எப்படி இவருக்கு தெரிந்து போனது? மனதுக்குள் மான்கள் சண்டையிடுவது போல் உணர்வு. அவளால் உடனடியாக பதில் பேச முடியவில்லை. அதே வேளையில் அத்தனை ஆத்மார்த்தமான சந்திப்பிலும் தேவரிட்ட பணி குறித்து ராஜேந்திரன் தன் வசம் கூறாததில் அவன் பால் ஒரு தனி பெருமை அவளுக்குள் முளைவிட்டது. பயத்துடன் வாய் திறந்தாள். உங்களது இரகசிய கட்டளையை அவர் தன் காதலியிடம் கூட பிரஸ்தாபிக்க தயாராக இல்லாதவர் என்றால் அவரது நேர்மையின் அழுத்தத்தை நான் கூறாமலே தாங்கள் புரிந்து கொள்ளலாம். தவிப்புக்கு நடுவிலும் பெருமிதமாய் பதில் சொன்னவளை தேவர் சற்று பிரமிப்போடு பார்த்தார். அதே சமயம் சற்று அழுத்தத்தோடு சொன்னார், அவன் தன் வீரத்தை நிரூபித்தால்தான் உங்கள் காதல் செல்லுபடியாகும். அருமை மகளே, அதற்குள் காதலை ஒரு மரமாய் வளர்த்து கொண்டு விடாதே. ராஜேந்திரன் இப்போது அந்த கரட்டின் மேல் இருந்தான். அந்த கரட்டின் மேல்புறம் ஒரு நீண்ட பாறை சரிவு. அதில் செதில் செதிலாய் மேடுகள். சூரியனின் கதிர்கள் கொஞ்சி குழாவும் அந்த கல் மேடுகளில் பிறந்த மேனியாய் தென்கிழக்கு பாளைய பணைய கைதிகள் படுத்து கிடந்தார்கள். ஒரு புழுவை போன்ற நெளிசல் அவர்கள் உடம்பில். முதுகுப்புறம் தோல் செக்கச் சிவந்து அப்படியே கையோடு வந்துவிடும் நிலை. சுற்றிலும் கிழக்கிந்திய கம்பெனியின் துப்பாக்கி ஏந்திய படை வீரர்கள். நடுவே ஒரு பட்டு குடையின் கீழ் நிழலில் தாடியை நீவியபடி முகத்தில் மந்தகாச புன்னகையோடு நின்று கொண்டிருந்தான் யூசுப் கான் என்னும் நவாபின் பிரதிநிதி. சகலத்தையும் ஒரு முனையிலிருந்து பார்த்த ராஜேந்திரனுக்குள் குருதி கொப்பளித்தது. இதற்குள் ஒருவன் யூசுப் கானை நெருங்கி காதை கடித்தான். அவன் முகம் உடனேயே உருமாறியது. அதற்கு தோதாக ஒரு வெள்ளையன் அந்த கரட்டின் மேலேறி யூசுப்பை நெருங்கினான். பணைய கைதிகளை கௌரவமாக நடத்த வேண்டும் என்பது எங்கள் நாட்டு வழக்கம். இப்படி சித்திரவதை செய்வது சரியல்ல. அவர்களை பிரபு கௌரவமாக நடத்த சொல்கிறார். ஆங்கிலத்தையும் தமிழையும் கடித்து துப்பி அவன் கூறியதை கேட்ட யூசுப் முகம் மேலும் சிவந்தது. யாரை எப்படி நடத்த வேண்டும் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் பிரபுவுக்காக இவர்களை விட்டு விடுகிறேன். தென்மேற்கு பாளையத்தவர்கள் இந்த மாதிரி கொடுமைகளை பார்த்தால்தான் பணிவார்கள். மறவர்கள் சரியான மிடுக்கர்கள். அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. போக போக தெரிந்து கொள்வீர்கள். யூசுப் கானின் பேச்சு ராஜேந்திரனை வெகுவாக உசுப்பிவிட்டது. மனிதனில் மிகுதியும் மிருகத்தன்மை கலந்துவிட்டவன் யூசுப் கான் என்பது புரிந்து போனது. யூசுப், உன்னை ஓட ஓட விரட்டுகிறேனா இல்லையா பார் என்கிற மன கொதிப்பு அவனுக்குள் ஏற்பட்ட வேளை அவன் தோளை ஒரு பூனைக்கண் வெள்ளையன் தொட்டான். திரும்பியவனை
நீ ராஜேந்திரன் தானே என்று நிதானமாக கேட்டான். இன்று ராபர்ட்டின் ஓட்டம் கலாதரனின் கவனத்தை கவரும் முன் வெகு தூரத்தை எட்டிவிட்டது. கலாதரன் கைகளை குத்தி பிசைந்து கொண்டான். ஜெயந்தி சொன்ன செய்திக்காக கவலைப்படுவதா, இல்லை இப்படி அகப்பட்ட திருடனை இழந்து விட்டதற்காக கவலைப்படுவதா என்பது புரியாமல் திகைக்கத் தொடங்கினான். என்ன கலாதரன், இதுதான் சாக்குன்னு திருடன் தப்பிச்சிட்டானே அவனை. பாஸ்கர் பேச்சை முடிப்பதற்குள் கலாதரன் இடைவெட்டினான். பரவாயில்லை பாஸ்கர், எங்கே போய் விடுவான், என்கிட்ட மாட்டாம மட்டும் போக மாட்டான். நாம நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்பா இறந்துட்டார்னு எப்படி அவ்வளவு ஊர்ஜிதமா சொல்றீங்க? இதோ இந்த பளிங்கன் சொல்றதை கேளுங்க. இங்கே வாப்பா, ப்ரொஃபசர் சாரை நீ பார்த்திருக்கியா? கலாதரன் பளிங்கன் பக்கம் சென்றான். இல்லை சார், ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் எப்படி சேத்து பள்ளத்தில் விழுந்து செத்துட்டாருன்னு சொல்கிற? பள்ளத்து மேலே அவரோட துப்பட்டி மிதக்குதே. துப்பட்டியா? சால்வையைத்தான் சொல்கிறான் கலாதரன். இடையிட்டான் பாஸ்கர். ஏன், அது எங்கிருந்தாவது காற்றுல பறந்து வந்து கூட விழுந்திருக்கலாம் இல்லையா? இடுப்பு முட்டம் மூழ்கிட்ட நிலையில் அவர் உசுருக்கு பயந்து கத்தியிருக்காரு. அதை பார்த்துட்டு சிலர் காப்பாற்ற வரும் முன்ன மூழ்கிட்டாரு. மிஞ்சினது துப்பட்டித்தான். யார் அந்த சிலர்? ஐயா, அவங்கள எங்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் பேரு விவரமெல்லாம் தெரியாது. அவங்க கொஞ்சம் மலக்கலவானிங்க, அது மட்டும் தெரியும். கலாதரன் அந்த நீண்ட விசாரணைக்கு பின் தாடையை அழுந்த வருடி கொண்டான். பேண்ட்டுக்குள் கையை விட்டு கொண்டு மார்பை நிமிர்த்தியபடியே அந்த பளிங்கனை பார்த்தான். அவன் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. வெளுத்ததெல்லாம் பால் என்று பேசும்படியான முகம். ஜெயந்தியோ விசுமலின் வெடிப்புக்கே போய்விட்டாள். பாஸ்கருக்கும் ஏறத்தாழ பித்து பிடித்த நிலை. ப்ளீஸ் கவலைப்படாதீங்க, மேலே போய் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம், கமான். ஜீப்பை நோக்கி நடந்தபடி அவர்களை அழைத்தான். அதற்குள் ஒரு டீ டம்ளருடன் வாட்சர் ஒருவன் தலையில் மப்ளர் சகிதம் அங்கு நுழைந்தான். தம்புசாமி, நான் ஒரு முக்கியமான வேலையா சேத்து பள்ளம் பக்கம் போறேன், வர டைம் ஆகலாம். ரேஞ்சர் ரமேஷ் வந்தா விவரத்தை சொல்லிடு. இன்னைக்கு ரெய்டு வேண்டாம்னு சொன்னேனோ சொல்லிடு. தம்புசாமி என்னும் அந்த பூனைக்கண் வாட்சர் கோயில் மாடு போல் தலையை ஆட்ட ஜீப் கிளம்பியது. ஜெயந்தியை தேற்ற முடியாமல் தோற்று கொண்டிருந்தான் பாஸ்கர். அப்பா வெளியே போகிறச்சே கோபமா அப்படியே போயிடுங்க, வராதிங்கன்னு சொன்னேன். அது அப்படியே பளிச்சிடுச்சு பாஸ்கர். பாஸ்கர் மார்பில் முகம் புதைத்தபடி அலறினான் ஜெயந்தி. அவர் வீம்புக்கு போய் பலியாயிட்டார். வயசுக்கு மீறிய ஆசை, பிடிவாதம், விவேகமில்லாத அணுகுமுறை, இதெல்லாம் தானே நம்ம அப்பா. பெரிய ஸ்காலராய் இருந்து என்ன பிரயோஜனம்? தன்னையே புரிஞ்சிக்காத மனிதர். பாஸ்கர் சோகத்துக்கு நடுவிலும் கோபத்தோடு புலம்பினான். நீங்க முடிவே பண்ணிட்டீங்களா? ஆளுக்கு இப்படி புலம்புறீங்களே. அங்க போய் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். ஜீப்பை இயக்கும் கலாதரனின் கேள்விக்கு விரக்தியான சிரிப்பு பாஸ்கரிடம். மலைக்காற்றில் வகிடு எடுத்தது அந்த ஜீப். அடர்ந்த மலைக்குள் பரிச்சயமான வழிகளில் செயற்கையாக உருவாக்கியிருக்கும் முட்புதர்களை பக்குவமாக தாண்டி ஒரு குடை போன்ற புன்னை மர நிழல் ஒன்றை ராபர்ட் சமீபித்திருந்த போது கையில் இருந்த சிகரெட்டில் பாதியை சாம்பலாக்கி விட்டிருந்தான் சம்பத். வந்து நிற்கும் ராபர்ட்டை பார்த்து உற்சாகமாக கத்தினான். வா மாப்ள வா, உனக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். என்ன ஆச்சு உனக்கு? எங்க கேமரா? அதையாம்பா கேட்குற? விவகாரம் எக்கு தப்பா பூடிச்சு. வகையா அவங்க கையில் மாட்டிக்கிட்டேன். அவங்க கையினா யார்கிட்ட? எல்லார்கிட்டையும் தான். குறிப்பாக அந்த ஆஃபீஸர் பைய கலாதரன் கிட்ட எப்படியோ தப்பி வந்துட்டேன். ஆமாம், அந்த கிழவன் ராம்நாத் பூட்டானா? அவன் பேர் ராம்நாத்தா? ஆமாம்ப்பா, ஆள் பூட்டதா தகவல் வந்துச்சே. கிழவன் சரியான துரதிருஷ்டசாலி ராபர்ட். சேத்து பள்ளத்தில் சிக்கி செத்துட்டான். நிஜமாவா? நாங்கள் தானே அந்த கன்றாவியை கண்ணால் பார்த்தவங்க. ஐயோ போச்சேப்பா. என்ன சொல்கிற ராபர்ட்? நீ வைரம் பற்றி சொன்னது எதுவும் கப்ஸா இல்லை. இந்த மலையில் வைரம் இருக்கிறது உண்மைதான். அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குங்கிற எல்லா உண்மையையும் அந்த கிழவன் கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அவன் செத்துட்டதா சொல்கிறீங்களே, எதை வச்சு சொல்கிற? ராபர்ட் நடந்ததை அவனிடம் விவரிக்க தொடங்கிய துல்லியமான அந்த வினாடிகளில் சேற்றுப்படுகை மேல் கிடந்த சால்வை கலாதரனின் சாமர்த்தியமான செயலால்
குச்சி ஒன்றின் மூலம் அவன் கைக்கு வந்திருந்தது. அதை ஜெயந்தி எதிரே விரித்தான். ஐயோ, இதே சால்வைதான் கலாதரன் என்று அவள் ஓங்கலாக அழத் தொடங்கினாள். கலாதரனுக்குள்ளும் இந்த முறை சோகம் ஒரு குத்துவிட்டது. ஓ மை குட்னஸ்! கூட வந்த பளிங்கன்களிடமிருந்து வேல்கம்பை வாங்கி சேற்று பள்ள கரையில் நின்று கொண்டு அழுத்தமாக முடிந்த அளவு அதை உள்ளே நுழைத்தான். ஒரு கட்டத்தில் வேல்கம்பு எதன் மேலோ குத்தி நின்றது. திரும்ப வெளியே இழுத்தான். வேல்கம்பின் முனை இரத்த சிவப்பான சேற்று கட்டிகளோடு ஈரம் சொட்ட சொட்ட அவனை வெறித்தது. உள்ளே ஓர் உயிர் மூழ்கிவிட்டதை அந்த இரத்தம் ஊர்ஜிதப்படுத்தியது. அதை பார்த்த ஜெயந்தி மெல்ல மயங்கத் தொடங்கினாள். அத்தியாயம் 16. அன்று. நீ ராஜேந்திரன் தானே என்று அந்த பூனைக்கண்ணன் வெள்ளையனின் கேள்வி ஒரு வினாடி ராஜேந்திரனை கலவரப்படுத்தியது. அவன் விழிமணிகளில் அதன் பொருட்டு மருட்சி. கவலைப்படாதே, நான் வெள்ளையன் இல்லை. வா, நாம் முதலில் தனிமைப்படுவோம். தோளில் கை வைத்து அவனை தனியாக அழைத்தான். ஆமாம், எப்படி நீ இந்த படைக்குள் நுழைந்தாய்? கரட்டின் சரிவில் பாறைகளை தாண்டி நடந்தபடி கேட்டான். நீ யார்? அதை முதலில் சொல். ராஜேந்திரனிடம் சற்று தினவான கேள்வி. உன்னைப் போல்தான் நானும் என்றான் அவன். புரியவில்லை நீ சொல்வது. நான் நெல் கட்டும் செவலிலிருந்து படைபலம் அறிய வந்தவன். நீயோ பன்மொழியூர் வாசி, சரிதானே? ராஜேந்திரனிடம் திகைப்பு. ஒரு வெள்ளையன் எப்படி நெல் கட்டும் செவல்வாசியாக இருக்க முடியும்? இது எனது மாறுவேடம் நண்பனே. எனது பெயரே பூனைக்கண்ணன் என்பதுதான். நல்ல வெளுத்த தேகமுடைய நான் முடியிலும் உடையிலும் மாறுதலை செய்து கொண்டேன். டொனால்ட் என்று எனக்கு புதிய பெயரை சூட்டி வாழ்த்தி அனுப்பி வைத்தார் என் தலைவர் புலித்தேவர். அசாத்தியம் உன் துணிச்சல். இதுவரை நீ அவர்களிடம் சிக்காதது ஆச்சரியம் தருகிறது. உன்னை வேற்று மனிதனாக அவர்கள் உணராதது மிகுந்த அதிசயம். ஆம் நண்பனே, அந்த அதிசயம்தான் நம் பலம். வெள்ளையன் வசம் பணமும் படையும் மிகுதியாக இருக்கின்றன. ஆனால் மூளை நம்மில் கால் பங்கு கூட இல்லை. மிகவும் மெத்தனம் அவர்களுக்கு. நவீன ஆயுதங்களை காட்டியே எதிரிகளை பணிய வைத்து விடுகிறார்கள். உண்மைத்தான், ஆயுதங்கள் போடும் சத்தத்திலேயே நம்மவர்கள் நாடி ஒடுங்கி போய்விடுகின்றனர். இவர்களின் படையின் சகல பலவீனங்களையும் நான் கணக்கிட்டு விட்டேன். இங்கிருந்து அவற்றை சேதியாக கொண்டு சென்று நீ உதவ வேண்டும். அதற்காகவே அந்த சங்கர நாராயண பெருமாள் உன்னை அனுப்பி வைத்ததாக கருதுகிறேன். அவர்கள் இருவரும் இப்போது புறவிகளின் கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். கும்பிட போன தெய்வம் இப்படித்தான் குறுக்கே வருமா என்ன? அது சரி, நான் தான் ராஜேந்திரன் என்று உனக்கு எப்படி தெரியும்? நீ இப்போது நமது பாளையங்களில் மிக பிரசித்தம். எப்போது நீ காடகராயனிடமிருந்து உங்கள் இளவரசியை காப்பாற்றினாயோ அப்போதே நீ பெரிய மனிதன் ஆகிவிட்டாய். உன் அங்க அடையாளங்கள் கூட எங்களுக்கு அத்துப்படி. என் தலைவர் புலித்தேவர் கூட பலே, யார் அந்த சிங்கக்குட்டி என்று கேட்டு உன் பொருட்டு பெருமிதப்பட்டார். நிஜமாகவா? புலித்தேவர் என்னை அறிவாரா? அவர் அறியாதது ஒன்றுமில்லை. மண்ணுக்கும் விண்ணுக்கும் பாலம் கட்டி அதில் இந்திரனின் ஐராவதத்தின் மேல் வலம் வரக்கூட அவரால் இயலும். சரி, சேதிகளை கூறு. நான் அதை புலித்தேவர் வசம் சேர்ப்பித்து விடுகிறேன். சேர்ப்பிப்பது பெரிதில்லை. உனது பாளையத்து படைக்கு நீயே தலைமையும் தாங்க வேண்டும். யுத்தம் தற்சமயம் நடப்பதாக தெரியவில்லை. நாம் வெள்ளையனை நோட்டமிடுவது போல் வெள்ளையனும் நம்மை நோட்டமிட நெல் கட்டும் செவலுக்கு சிலரை அனுப்பியுள்ளான். அவர்கள் மூலம் நம்மை பற்றிய தகவல்கள் கிடைக்கும் வரை வெள்ளையன் இதோ அதோ என்று பூச்சி மட்டுமே காட்டுவான். அதற்குள் ஒரு முக்கிய திட்டத்தை நாம் செயல்படுத்தினால் வெள்ளையனை வீழ்த்துவது சுலபம். என்ன அது? காதை கொண்டு வா, சொல்கிறேன். அந்த பூனைக்கண்ணன் பேச்சு ராஜேந்திரனின் விழிகளில் விளக்கேற்றியது. அப்போது ஒரு நிஜமான வெள்ளையன் பூனைக்கண்ணனை அணுகி, இந்த பன்றியோடு உனக்கென்ன பேச்சு என்று கேட்டான். அவன் ஆங்கிலத்தில் கேட்கவும் பூனைக்கண்ணனுக்கு சற்று தவிப்பாகி போனது. மறுமொழி கூறாமல் சிரித்தே சமாளித்தான். அவனுக்குள் சந்தேகம் பொறி தட்டியது. இவன் மட்டும் சமீப காலமாக எதுவும் பேசுவதில்லை. எதை கேட்டாலும் சிரிக்கிறான். அவனுக்குள் சந்தேக பூச்சி சரசரவென்று நெளியத் தொடங்கியது. அதை அந்த பூனைக்கண்ணனும் புரிந்து கொண்டு விட்டான். நண்பா,
நீ சட்டென்று கிளம்பு, அநேகமாக நான் அடையாளம் கண்டு கொள்ளப்படலாம். ராஜேந்திரன் காதோரமாக கிசுகிசுத்தான். என்றால் நீயும் கிளம்பு என்னுடன். முதலில் நீ படைக்கலத்தை விட்டு வெளியேறி புரவியுடன் தயாராக இரு. நான் மாறுவேடம் கலைந்து வருகிறேன். வேகமாகச் செல். ராஜேந்திரன் புயலென செயல்படத் தொடங்கினான். உணவை சுமந்து வந்த மாட்டு வண்டி ஓரிடத்தில் அனாதையாக தென்பட்டது. எட்டி பிடித்து ஏறி அமர்ந்தான். வேகமாக அதை செலுத்தி தன் புரவியை விட்டு சென்ற இடத்தை அடைந்தான். மனதில் பெருமிதம் கலந்த பரபரப்போடு புரவி மீது ஏறி அமர்ந்தான். சற்றைக்கெல்லாம் மடித்து கட்டிய தார்பாய்ச்சு சகிதம் இடுப்பில் ஒரு துப்பாக்கியோடு ஓடி வந்து அந்த புரவியை நெருங்கினான் பூனைக்கண்ணன். நண்பா, உடன் புரவியை கிளப்பு. வெள்ளையனுக்கு என்னை அடையாளம் தெரிந்துவிட்டது. பிடிக்க வருகிறார்கள். சொல்லி வாய் மூடும் முன் புரவி சீறி கிளம்பியது. பின்னாலேயே வெள்ளையர்களின் புரவி கூட்டம். நண்பா, நம் எதிர்காலம் இந்த ஒற்றை புரவியின் வசம்தான் இருக்கிறது. அந்த யூசுப் கான் தான் பின்தொடர்வதாக கருதுகிறேன். மாற்றுப்பாதை தெரிந்தால் உடனே அதில் செல். சட்டென்று ராஜேந்திரன் இடப்பக்கம் பார்த்தான். பொதிகை சரிவு வா வா என்றது. அவனுக்கு பிடித்த மலை நாடு. அந்தகாரம் சூழ்ந்த அடர்ந்த மலை என்ற போதிலும் அவனுக்கு மட்டும் மறுக்காமல் பாதை காட்டும் மலை. சட்டென்று புரவியை அந்த பக்கம் செலுத்தத் தொடங்கினான் ராஜேந்திரன். பின்தொடர்பவர்கள் விடுவதாக இல்லை. 12 வீரர்கள் துப்பாக்கி சகிதம் துரத்த நடுவில் புயலென யூசுப் கான். திருவிதாங்கூர் சமஸ்தானத்து ஏவலால் ஒருவன் புரவியில் மெல்ல முன்னே செல்ல ஒரே ஒரு ஆள் அமர முடிந்த அந்த பல்லக்கு மெல்ல அசைந்து கொண்டிருந்தது. திடுமென்று ஒரு மர நிழலில் இறக்கப்பட்டது. திரைச்சீலை விலகியது. வந்தனமிட்டான் புரவி வீரன். பல்லக்கின் உள்ளே கஞ்சா புகையை ஆழமாக வலித்தபடி ஜம்னாலால். நல்ல ஆகிருதியான உடல், பளபளப்பான கண்கள், கோவி சந்தனம் தரித்த நெற்றி, புடைப்பான நாசி, பார்க்க 60 வயது மதிக்கத்தக்க தோற்றம். இருப்பினும் தலைமுடியிலும் தாடைப்பற்களிலும் கருப்பும் வெளுப்பும் இரவும் பகலுமாக தென்படும் அதிசயம். பட்டு ஷெர்வானி உடைத்தரித்து கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்திருந்தார். ருத்ராட்ச மாலையின் மையத்தில் ரிஷப வேரில் இயற்கையாக உருப்பெற்ற லிங்கம். சேட், வன எல்லை ஆரம்பமாகிவிட்டது. இனி நீங்கள் உங்கள் விருப்பப்படி தனியாக இங்கிருந்து பயணிக்கலாம். இடைவழியில் பணிக்கர்கள் உங்களுக்கு உதவக்கூடும். நாங்கள் கிளம்பவா? பணிவாக கேட்ட அவனை ஜம்னாலால் தீர்க்கமாக பார்த்தார். கைவசம் வேலைப்பாடமைந்த ஒரு சந்தன மர பெட்டி. அதை ரகசியமாக திறந்து உள்ளிருந்து குளிகை போல் ஒன்றை வெளியே எடுத்தார். உனக்கு குழந்தை இல்லை என்று சொன்னாயல்லவா கேட்டார். அவன் முகம் சோகமாக ஆமோதித்தது. இந்த குளிகையை பன்றியின் பாலில் கலந்து விழுங்கு. உன் மனைவிக்கும் கொடு. ஜீவராசிகளில் பன்றிக்குத்தான் கிருமிகளை கூட ஜீரணிக்கும் வல்லமை. அதன் சரீரமும் பாலும் குளுமைக்கு பெயர் பெற்றவை. உன் உடல் கனச்சூட்டை அந்த குளிமை விழுங்கும். குளிகையின் மருத்துவ குணம் உன் ஆண்மைக்கு வளமளிக்கும். பின் எல்லாம் நலமாக முடியும். ஜம்னாலாலின் பேச்சில் அவன் வாய் பிளந்தான். பெரிய பெரிய தோல் பைகள், ஆடை ஆபரண பைகள், மூலிகை மருந்து குப்பிகள் என்று பலவும் ஜம்னாலாலுக்கென தயாராக நிற்கும் புரவியின் முதுகில் ஏறின. ஜம்னாலால் இன்னொரு புரவியில் ஏறிக்கொண்டு அந்த சந்தன பெட்டியை விடாமல் இறுக பற்றியபடி கைவிரலில் மின்னும் அந்த வைர மோதிரத்தில் ஒரு முத்தம் பதித்து எதிரே தெரியும் மலைமேட்டில் கிளம்ப ஆயத்தமானார். வனம் அவருக்கு வரவேற்பு சொல்லத் தொடங்கியது. இன்று மயங்கிய ஜெயந்தியை பாஸ்கர் தாங்கிக் கொண்டான். அவன் கண்களில் நீரில் அணிச்சேர்க்கை. கலாதரனோ ரத்தம் தோய்ந்த அந்த வேல்கம்பு முனையையே பார்த்து நொறுங்கி போயிருந்தான். கூட வந்த பளிங்கன் முகத்தில் கூட சோக சலனங்கள். என்ன கலாதரன், அப்பா போயிட்டாரா? கேவலாக கேட்க தொடங்கிய பாஸ்கரை கலாதரனால் ஏறெடுத்து கூட பார்க்க முடியவில்லை. இந்த பள்ளத்தில் விழுந்தா யானை கூட பிழைக்காதே, மனுஷன் எப்படிங்க பிழைக்க முடியும்? பளிங்கனின் பதில் பாஸ்கருக்குள் எரிச்சலை கிளப்பியது. ஜெயந்தியை மெல்ல கீழே படுக்க வைத்துவிட்டு இறுக்கமாக கலாதரனை நெருங்கியவன் பெரிதாக கத்தத் தொடங்கினான். ஏய் கலாதரன், எதுக்காக இந்த சேத்து பள்ளத்தை இப்படி விட்டு வச்சிருக்கீங்க? என் அப்பா மாதிரி ஸ்காலர்கள் விழுந்து சாகவா?
இந்த சேத்தை அப்புறப்படுத்தியோ இல்லை இதில் கற்களை போட்டு மூடி வச்சாலோ என்ன கேடு? அட்லீஸ்ட் இதை சுற்றி ஒரு வேலி கூடவா போட உங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமல் போச்சு. இப்போ எங்கள் அப்பா போய் சேர்ந்துட்டாரு. அவரை உங்கள் டிபார்ட்மெண்ட்டால் கொடுக்க முடியுமா? போன உயிர் திரும்ப வருமா? பக்கத்து மரங்களின் இலைகள் கூட பாஸ்கரின் உக்கிரமான அலறலுக்கு பயந்து கீழே விழத் தொடங்கின. ஒரு மரத்தில் கிழட்டு கழுகு ஒன்று தன் வழவழ தழையை நீட்டி உயர்த்தி பார்த்து பாஸ்கருக்காக பரிதாபப்பட்டது. கலாதரனின் அர்த்த புஷ்டியுள்ள மௌனம். பாஸ்கரோ விட்டால் கலாதரனின் சட்டையை பிடித்து கூட உலுக்கி விடுவான் போல இருந்தது. பளிங்கனுக்கு லேசாக இடறியது. சார், உணர்ச்சி வசப்படாதீங்க. காடுனா இப்படிப்பட்ட அபாயங்கள் சகஜம். 4 பேர் வந்து போற இடமா இருந்தா நீங்க சொல்ற மாதிரி பந்தோபஸ்து பண்ணலாம். இங்க வந்து விழுந்தது நம்ம தப்புங்க. அப்பா போயிட்ட அதிர்ச்சியில நீங்க பேசுறீங்க. மயங்கி இருக்கிற இந்த பொண்ணை மயக்கம் தெளிவிக்க பாருங்க. நான் கிளம்புறேன். என் கூட்டாளிங்க எனக்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருப்பாங்க. வரட்டுங்களா? கலாதரன் அவனை போய் வா என்பது போல பார்த்தான். பின் ஜெயந்தியை நெருங்கி குனிந்தான். வெள்ளை ரோஜா ஒன்று லேசாக வதங்கி போனது போன்ற முகம். ஆரம்பத்திலிருந்தே தந்தையை தடுத்தும் கூட அவரை காப்பாற்ற முடியாமல் போய்விட்ட சோகத்தில் இப்போது மயங்கி கிடந்தவள் அவன் மனதை கிள்ளினாள். பழகின பழக்கம் மிக குறைவே. ஆனாலும் பல காலம் பழகியது போன்ற ஒரு அழுத்தத்தை அவளிடம் அவனால் உணர முடிந்தது. அதற்கு பெயர்தான் காதலோ? வேலை கட்ட வேளையில் அந்த வார்த்தை அவனுள் எழும்பியது. உரிமைப்பட்டவன் போல மெல்ல அவள் கன்னத்தை தீண்டினான். அவளுக்குள் அந்த ஸ்பரிசம் சிலிர்ப்பேற்படுத்தியது. மூடிய விழிகள் மெல்ல திறந்தன. கலாதரனின் அரும்பு மீசை முகம் அவளுக்கு ஆறுதலாக தென்பட்டது. வெரி சாரி ஜெயந்தி. அவன் மெல்ல பேசத் தொடங்கினான். அவள் எழுந்து அமரத் தொடங்கினாள். பக்கமாக வெறித்தபடி நிற்கும் பாஸ்கரை பார்த்தாள். பாஸ்கர், அப்பா போயிட்டாருடா என்று வெடித்தாள். அதை கேட்டு துடித்து போய் அவளை நெருங்கி கட்டிக்கொண்டான் பாஸ்கர். குவாட்ஸ் கை கடிகாரம் அலாரத்தில் கூவியது. சரி, கிளம்பலாமா? கலாதரனின் அந்த கேள்வி பாஸ்கரை கிள்ளியது. அப்பாவோட உடம்பு? அவன் அலறினான். அதை மீட்க முடியாது பாஸ்கர். இந்த பள்ளம் பயங்கரமான ஆழம். கனமான எந்த ஒன்றும் மெல்ல மூழ்கி அடிப்பாகத்துக்கு போய்விடும். ஒன்றுமே செய்ய முடியாது. கலாதரன், அப்படின்னா அப்பாவோட பாடியை கூட நாம பார்க்க முடியாதா? ஜெயந்தியை பரிதாபமாக பார்த்தவன், என் அப்பா அம்மா இருந்தா கூட மூழ்கிட்டா அப்படியே தான் விட்டுட்டு போவேன் ஜெயந்தி. அதுதான் புத்திசாலித்தனம் என்றான். பாஸ்கரும் ஜெயந்தியும் பதில் சொல்லாமல் அந்த சேற்று படுகையையே வெறித்தார்கள். அந்த சமயம் அவர்களை மேடான ஒரு இடத்தில் இருந்தபடி கண்காணித்து கொண்டிருந்தது சம்பத்தின் பைனாக்குலர். பக்கத்தில் ராபர்ட், திவாகர். என்ன சம்பத், கிழவன் சாவ அந்த பசங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களா? ராபர்ட் கேட்டான். கரெக்டாக சொன்னடா ராபர்ட். இனி அவங்க இந்த மலையை விட்டு மூட்டையை கட்டிடலாம். அதுக்கு முன்ன அந்த கேமராவை கழட்டிட்டு வந்துடுறா. நிச்சயமா, அதில் தான் முக்கியமான தடைங்கள்லாம் இருக்குது. கிழவன் அதை ஒரு பூனைக்குட்டி போல மடியில் வச்சுக்கிட்டு தடவி தடவி பேசினது எனக்கு இப்போ கூட நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த தடவை கோட்டை விடுற மாட்டியே? நிச்சயம் மாட்டேன். இவங்க அந்த வீட்டுக்கு போகும் முன்னாடி நான் அங்கே போகணும். ஒரு வேலைக்காரன் தான் அங்கே இருக்கான். அவனை தட்டுறது எனக்கு பெரிய காரியம் இல்லை. சரி, நீ கிளம்பு. அவங்க வீட்டுக்கு சட்டுன்னு போய் சேராதபடி நான் பார்த்துக்கிறேன். எப்படி? நீ போடா, நான் பார்த்துக்கிறேன். வந்தா கேமராவோட வா. இல்லைன்னா இந்த மலையில் கூப்புல விறகு வெட்ட அனுப்பிடுவேன் உன்னை. கலாதரன் முன்னே நடக்க பாஸ்கரும் ஜெயந்தியும் கைகளை பிணைத்து கொண்டு பின்னே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். அப்பா எங்கன்னு மெட்ராஸில் எவ்வளோ விஐபிஸ் கேட்பாங்க தெரியுமா? இப்படி செத்துட்டார்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. ப்ரெஸ் பீப்புள்ஸ் கூடைய போகிறாங்க. எப்படி கலாதரன் சமாளிக்க போகிறோம்? பள்ளத்து பக்கம் ஏன் போனார், எதுக்கு போனார்னு கேட்டால் எல்லாத்தையும் சொல்லணும். குறிப்பாக அந்த டெட் பாடி. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. ஜெயந்தி கைகளை பிசைந்து கொண்டாள். ஜெயந்தி, முதல்ல அந்த சனியின் பிடிச்ச வீட்டை விட்டு நம்ம வெளியேறணும். அதில் நுழைஞ்ச நேரமே சரியில்லை. நீ என்ன சொல்கிற? கட்டாயமாக காலி பண்ணத்தான் வேணும். யாருக்கு வேணும் அந்த வீடு? வி வில் ரிட்டர்ன் டு மெட்ராஸ்.
ஜெயந்தியின் பதிலை தொடர்ந்து கலாதரன் அவளை சோகமாக பார்த்தான். ஜெயந்தி, என்னை விட்டு போகாதே என்று மனதில் நினைத்ததை கண்களில் காட்டினான். அவளுக்கும் அது புரிந்தது. சூசகமாக கேட்டாள். கலாதரன், உங்களுக்கு மெட்ராஸ் சைட்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்காதா? அவனிடம் விரக்தி சிரிப்பு. நீங்க நிச்சயம் மெட்ராஸ் திரும்புவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுதான் உங்களுக்கும் நல்லதும் கூட. ஆனாலும் வேண்டான்னு எனக்குள்ள ஒரு குரல் சொல்லுது ஜெயந்தி. நீங்க என்ன சொல்றீங்க கலாதரன்? ஜெயந்தி அவனை பார்த்து கேள்வி கேட்ட அந்த வினாடியில் கலாதரனின் காதோரமாக ஒரு புல்லட் விசித்திரமான சத்தத்துடன் பயணம் செய்தது. அவன் விதிர்த்த மறு வினாடியே ஒரு பெரிய சந்தன மரக்கட்டை கட்டு ஒன்று வெகு மேலிருந்து பொத்தென்று அவன் காலடியில் விழுந்தது. அத்தியாயம் 17. அன்று. பசுமையான மலைவனம், அதன் ஊடே தேவதை போல் அலையும் காற்று. ராஜஸ்தானத்து அடிமலை சிகரத்தில் இதுபோல் ஒரு பசுமையை பார்த்திராத ஜம்னாலாலுக்கு மேற்கத்திய மலையின் பசுமை சற்று வித்தியாசமாக பட்டது. ஜம்னா, வடக்கு மலைகள் வெறும் பனி உறிஞ்சிகள். ஆனால் தெற்கில் பொதிகை என்று ஒரு மலைத்தொடர் இருக்கிறது, சதுரகிரி வரை. அதில் அபூர்வ மூலிகைகள் ஏராளம் ஏராளம். மிக அபூர்வ தாதுவலையிலிருந்து ரசவாதத்துக்கு பயன்படும் உதக நீரும் பொன் தாரை செடியும் இங்கு தான் இருக்கின்றன. தேடினால் கிடைக்கும். தீட்டுடன் தேடினால் விஷச்செடிகள் தான் கிடைக்கும். அந்த ஹரித்வார மூர்த்தியை தியானித்து பூர்ண குணநலனோடு ஒரு யோகியை போல உருமாறி மந்திரம் ஜெபித்தபடி தேடு. நீ தேடுவது எல்லாம் தலை காட்டும். குறிப்பாக பௌர்ணமி தினத்தை விட்டு விடாதே. தாதுவலை தன் சக்தியை சந்திர கதிரிலிருந்து தான் பெறுவதாக நான் கருதுகிறேன். அப்போது உன் கண்களுக்கு அது பளிச்சென்று தெரியும். என்றோ எப்போதோ தன் குரு ஹரிராம் சந்த் சொன்னது ஜம்னாலாலின் செவிப்புலன்களில் அலை மோதியது. அண்ணாந்தார் மலைமுகட்டின் வானில் சூரிய சரிவும் மரங்களின் படுகை நிழல்களும் மாலை வந்துவிட்டதை உணர்த்தின. பரந்த வானில் ஓர் ஒளி உருண்டையாக சந்திரன் அப்போதே தென்பட தொடங்கியிருந்தான். ஆனாலும் பௌர்ணமிக்கான முழுமை கிட்டாத நிலையில் முந்தைய தின வளர்ச்சியில் விளிம்புகளில் அதுங்கலான நிலை தெரிந்தது. நாளை பௌர்ணமி இரவுதான். அந்த இரவில் தாதுவலையை தேடியபடியே நடக்க வேண்டியதுதான். நடுவே எப்படியும் அம்பலத்தாரின் படைவீரன் எவனாவது வந்து ஊருக்குள் என்னை பாதுகாப்பாக அழைத்து செல்லலாம். இப்படியான நினைப்போடு நடந்த ஜம்னாலால் எதிரே ஒரு அரை நிர்வாண மலையாள பளிங்கன் எதிர்பட்டான். வணக்கம் சொல்லக்கூட தெரியாமல் விழித்தான். நண்பா, வழியில் அபாயம் எதுவும் இல்லைத்தானே? அவன் மெல்ல உதடு பிரித்தான். இந்த பகுதியில் இல்லை. உச்சி ஏறி அந்த பக்கமாக இறங்கத் தொடங்குகையில் உண்டு. மிருக உபாதையா? இல்லை, மிருக மனம் கொண்ட திருடர்கள் உபாதை. நல்லது. நீ என்ன செய்கிறாய்? நான் தேன் எடுத்து அடிநாட்டில் விற்று அரிசியும் பருப்பும் பெற்று வருவேன். உனக்கு இந்த மலை நன்கு பரிச்சயமா? இந்த மலைதான் என் தாய். ஓ, நல்லது. எனக்கு சற்று துணை செய். உனக்கு நான் நல்ல கூலி தருகிறேன். சரி என்று அவன் அவரோடு சேர்ந்து கொண்டான். நீங்கள் யார் ஐயா? அவன் நடக்கையில் கேட்டான். நானா? நான் ஒரு யாத்ரீகன், மூலிகை வைத்தியன். பதில் சொல்லிவிட்டு தன் சந்தன பெட்டியை இறுக்கமாக கட்டிக்கொண்டு புறவியை மெல்ல செலுத்தும் ஜம்னாலாலை ஆச்சரியமாக பார்த்தான் அவன். நரி ஒன்று தொலைவில் ஊளையிட்டது. காற்றில் அது ஏக நேரம் எதிரொலித்தது. எங்கே அந்த மனித நரிகள்? எப்படி தப்பினார்கள்? விடக்கூடாதுடா அவர்களை. அடர்ந்த மரக்கூட்டம் நடுவே திக்கி திணறும் புறவி மேல் புலம்பாத குறையாக யூசுப் கான். சுற்றிலும் வெள்ளையனின் படை வீரர்கள். அவர்களின் புறவிகள் அந்த மலைச்சரிவில் ஏற முடியாமல் தவித்து சில உருண்டு கூட கீழே விழத் தொடங்கின. உசூர், தவறாக கருதாதீர்கள். இந்த மலைப்பகுதியில் இதற்கு மேல் நாம் அவர்களை விரட்டுவது சரியல்ல. போகட்டும் என்று விட்டு விடுவோம். ஒருவன் சொன்னதைத் தொடர்ந்து அவன் மார்பை நோக்கி நிமிர்ந்தது யூசுப் கானின் துப்பாக்கி. சளைப்பவர்களையே எனக்கு பிடிக்காது என்ற அவன் கருத்தோடு சீறியது குண்டு. சத்தம் மலைச்சரிவில் முட்டி மோத அவன் கீழே பிணமாய் சரிவலானான். ஓரிடத்தில் புறவியை விட்டு பதுங்கி நிற்கும் ராஜேந்திரனும் பூனைக்கண்ணனும் அந்த சத்தத்தால் விதிர்க்க ஆரம்பித்தனர். நண்பா,
எப்படியும் தப்பித்தாக வேண்டும். நமக்கு யமனே இந்த யூசுப் கான் தான். வெள்ளையர் படையின் அரக்கன் இவன். அந்த கர்னலை கூட சில சமயம் நாம் பேசி சமாளிக்கலாம். இவனிடம் அது முடியாது. இரத்தம் இவனுக்கு பன்னீர். சித்திரவதை தான் இவனுக்கு பிடித்த விளையாட்டு. சரி சரி, பேச நேரமில்லை. நாம் எப்படி தப்புவது? புரவியோடு நாம் செல்வது சாத்தியமில்லை. புரவியும் களைத்து விட்டது. என்ன செய்ய? புரவியோடுதான் செல்ல வேண்டும். இந்த புரவி என் ஜீவ நண்பன். அவனை என்னால் விடலாகாது. வா, எனக்கு வழி தெரியும். குறும்பை செடிகளில் பதுங்கி பதுங்கி நடக்கத் தொடங்கினார்கள் இருவரும். மலை பிராந்தியம் எங்கும் அமைதி. யூசுப் கானின் பார்வையோ பருந்தாக தேடியது. நெஞ்சில் அனல் உருண்டைகள். உங்களை விட மாட்டேன். என் படையின் ரகசியங்களோடு உங்களை விடவே மாட்டேன் என்று அவன் அடிமனதின் அடித்தளம் எண்ணங்களால் கொப்பளித்தது. நவாபும் அவனது சகோதரன் மாபுஸ்கானும் கூட எனக்கு அஞ்சும் போது, அடே நரிகளே, நீங்கள் அஞ்சாது போனது எப்படி? உரக்க கத்தத் தொடங்கினான் யூசுப் கான். அவர்கள் இருவர் காதிலும் கூட விழுந்தது. ராஜேந்திரன் தாமதிக்காமல் மலை உச்சியை நோக்கி பதுங்கி பதுங்கி ஏறத் தொடங்கினான். அவனை விட்டு பிரிய மனமின்றி அவன் புரவி அவனை பின்தொடர்ந்தது. யூசுப்பின் கால்களும் கூட மேலே ஏறின. சுற்றி வளைத்து மேலேறத் தொடங்கியது எஞ்சியுள்ள புரவிப்படை. ராஜேந்திரன் நன்றாகவே அவர்களை அலைக்கழித்தான். சில இடங்களில் மரக்கிளைகளில் குரங்கை போல் தாவி ஏறினான். பூனைக்கண்ணனுக்கு பெரும் வியப்பு. அடே எப்பா, இந்த மலைத்தளத்தில்தான் நீ என்னமாய் ஏறுகிறாய்? பெரிய வீரனப்பா நீ என்று சிலாகித்தான். அவன் பொல்லாத நேரம். யூசுப் கான் பார்வையில் பூனைக்கண்ணன் பட்டுவிட்டான். தாமதிக்காமல் துப்பாக்கியால் குறிப்பார்த்தான். பூனைக்கண்ணனின் தோலை தாக்கியது சீறி வந்த அந்த குண்டு. அம்மா! பூனைக்கண்ணன் அலறத் தொடங்கினான். அவனது அலறலை தொடர்ந்து ராஜேந்திரனது புரவியும் குண்டுபட்டு சரிய தொடங்கியது. அதன் பின்னந்தொடையில் இரத்தம் பீரிட்டது. கடவுளே! ராஜேந்திரன் நரம்பில் முடிச்சுகள் விழத் தொடங்கின. ஒரு வினாடி செய்வதறியாது திகைத்து போனான். கண் மூடி திருமலை காளியை தியானிக்கத் தொடங்கினான். காத்திருந்த மாதிரி மாலை சூரியனை ஒரு மேகத்திண்டு மறைக்கத் தொடங்கியது. யூசுப்பின் கண்கள் கரித்தன. பூனைக்கண்ணன் அந்த வலிமிகுந்த வேளையிலும் யூசுப் கானை நோக்கி துப்பாக்கியை நீட்டியபடி விசை வளைவை அழுத்த குண்டு குதூகலமாய் கிளம்பிற்று. யூசுப்பின் காலை தாக்கி அவனை ஏறிய உயரத்துக்கு அலறலோடு கீழே சரிய விட்டது. கடவுளே! பெருமூச்சுடன் ராஜேந்திரன் பூனைக்கண்ணனை தூக்கியபடி நடக்கத் தொடங்கினான். புரவி கனைத்து அவனை அழைத்தது. நெருங்கி சென்று அதன் கடிவாளத்தை பிடித்து கொண்டான். தொடையில் குருதி ஒழுக அது மேலேற முடியாமல் திணறியது. ராஜேந்திரன் கண்களில் நீர் கசிய தொடங்கியது. வானம் இருளத் தொடங்கி சந்திரன் உருளத் தொடங்கி விட்டிருந்தான். ஒரு வழியாக உச்சிக்கு வந்தாயிற்று. பூனைக்கண்ணன் உயிருக்கு போராடியபடி மயங்க ஆரம்பித்தான். குருதி பெருக்கு அவனை வலியில் மயங்க விட்டிருந்தது. நண்பா, நண்பா! பதைப்பான குரலில் ராஜேந்திரன் அழைத்தும் பலன் இல்லை. அவனது புரவி வேறு சுணங்கி படுத்து கொண்டது. இத்தனை தூரம் போராடியது வீண் போய்விடுமோ? ராஜேந்திரன் பதைத்த அதே நொடி அந்த மலை உச்சியின் மறு சரிவின் மையத்தில் யாரோ ஒருவர் தீப்பந்தம் கொளுத்துவது அவனுக்கு தெரிந்தது. அவனுக்குள்ளும் நம்பிக்கையை யாரோ ஏற்றுவது போல் ஒரு உணர்வு. மலைப்பளிங்கன் தான் தீப்பந்தத்தை ஏற்றியிருந்தான். அருகே உற்சாகமான நிலையில் ஜம்னாலால். இன்று கால் மாட்டில் விழுந்து சிதறிய அந்த சந்தனக்கட்டைகளை பார்த்து திடுக்கிட்ட கலாதரன் அது எப்படி வந்து விழுந்தது என்பதை தெரிந்து கொள்ள சுற்றி சுற்றி பார்த்த சமயம் இன்னொரு புல்லட் அவனை உரசிக்கொண்டு சென்றது. ஆனால் ஒருவர் கூட கண்ணில் படவில்லை. மூவருமே கலவரப்பட்டு போனார்கள். குட் மார்னிங் கலாதரன் என்கிற குரல் வெகு நேரத்துக்கு பின் எங்கிருந்தோ ஒரு மரத்தின் பின்பக்கத்திலிருந்து கேட்டது. கலாதரனுக்கு புரிந்து போயிற்று. யாரோ சந்தன மரம் கடத்துபவர்களின் கூத்து இது என்பது. என்ன கலாதரன் இது? என்ன நடக்குது இங்க? பாஸ்கர் பயத்துடன் முன் வந்தான். எனக்கே ஒன்றும் புரியலை பாஸ்கரா. சம்திங் ராங் கசகசத்தான் கலாதரன். எஸ், சம்திங் ராங் தான் கலாதரன். கை நீட்டி நீ காசும் வாங்க மாட்ட, மரம் வெட்டி பொழைக்கவும் எங்களை விடமாட்ட. அதனால் உன்னை தீர்த்து கட்டுறதுன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஆமாம், கூட யாரு அந்த 2 பேர்?
குட்டி தளதளன்னு தக்காளி மாதிரி இருக்கிறாளே. குரல் மட்டும் வந்தது, ஆனால் உருவம் தென்படவில்லை. டேய், யாருடா நீ? தைரியம் இருந்தா நேர்ல வாடா. கலாதரன் அழைப்பை தொடர்ந்து முகமுடி தரித்த நிலையில் கையில் ரிவால்வருடன் ஒரு மரத்தின் பின்னிருந்து அவர்கள் முன் பிரசன்னமாகத் தொடங்கினான் சம்பத். கொஞ்சம் அப்படியே திரும்பி நடக்கிறியா என்று இலக்காரமாக வேறு கேட்டான். எதுக்கு? கிழவன் செத்த மாதிரியே நீயும் அந்த பள்ளத்தில் போய் விழுந்து செத்துடு. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை நான் கொன்று கோர்ட்டு கேஸுன்னு அலைய எனக்கு இஷ்டம் இல்லை என்றான் தீர்க்கமாக. கிழவன் செத்த மாதிரியா? ஏய், நீ என்ன சொல்ற? ஆமாம் கலாதரன், வைரப்பெட்டியை தேடி வந்த அந்த மெட்ராஸ் கிழவன் பள்ளத்தில் விழுந்து செத்ததை நான் என் கண்ணால் பார்த்தேன். பளிங்கன்களுக்கு தகவல் தந்ததே நான் தான். வைரப்பெட்டியை தேடியா? என்ன சொல்ற நீ? ஒன்றும் தெரியாதவன் மாதிரி பேசாதே கலாதரன். நீ எங்கள் தொழிலுக்கு மட்டும் எதிரி இல்லை, இந்த வைரம் தேடுற முயற்சிக்கும் தான் எதிரி. ஏய், இது என்ன புது கதை? வைரம் அது இதுன்னு அளந்து விடுறேன். நான் அளந்து விடலை. ஊரில் சில 100 வருஷமா கதை மாதிரி பேசிகிட்டு இருக்கிற ஒரு உண்மை அது. ராபர்ட் வந்து என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டான். ஆமாம், அந்த பாழடைஞ்ச வீட்டில் ஒரு பணம் இருக்காமே, யாரோட பாடிப்பா அது? இந்த வைரத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பத்தின் விவரமான பேச்சு மூவரையும் வியப்படைய வைத்தது. இது என்ன கத்தி போய் வாள் வந்த கதையாய் இருக்கிறதே என்கிற படபடப்பு உள்ளுக்குள் பெருகியது. ஏய், வைரப்பெட்டியை தேடுற ஆசை எங்களுக்கு கிடையாது. ப்ரொஃபஸர் ராம்நாத் அதுக்காக ஆசைப்பட்டது மட்டும்தான் உண்மை. இப்போ அந்த ஆசையே அவரை பலி வாங்கிவிட்ட சோகத்தில் நாங்கள் இருக்கோம். நீ பேசாமல் போய்விடு. அந்த காமெரா என் கைக்கு வந்துட்டா யார் புரியாமல் பேசுகிறாங்கங்கிறது தெரிஞ்சிடும் கலாதரன். இந்நேரம் ராபர்ட் உங்கள் வீட்டை நெருங்கி இருப்பான். அந்த கேமரா கூட அவன் வசம் சிக்கி இருக்கும். நீங்கள் போய் காரியம் கெட்டிடக்கூடாதுன்னு தான் இங்கேயே உங்களை தடுத்துட்டேன். அது மட்டும் இல்லை, எப்படி பார்த்தாலும் நீங்கள் எங்களோட எல்லா முயற்சிக்கும் எதிரி. உங்களை உயிரோட விட்டு வச்சுட்டு பின்னால் தலையை தடவிக்க நான் ஒன்றும் இழிச்ச வாயன் இல்லை. பேசாமல் நடங்க. ஜெயந்தி அவன் பதிலால் துவண்டு போனாள். கலாதரன், என்ன இது? நாங்கள் விலக நினைச்சாலும் கெட்ட காலம் எங்களை விடாது போல இருக்கே அலறினாள். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பேசாமல் மெட்ராஸில் ஒரு ஸ்டெல்லா மேரிஸ்லேயோ பிரசிடென்சிலேயோ மேற்கொண்டு படிக்காமல் அந்த கிறுக்கு கிழவன் பின்னால் கிளம்பி வந்ததுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட். சம்பத் சிரித்தவாறே சொன்னான். ஏய், என் டேடியை பற்றி அதிகமாக பேசின தெரியும் பாரு உனக்கு. பாஸ்கர் வேகமாக முன் வந்தான். துள்ளாதப்பா, இது என்ன பொம்மை துப்பாக்கின்னு நினச்சியா? உங்களை உயிரோடையும் பள்ளத்தில் தூக்கி போடலாம், கொன்னும் போடலாம். எப்படி வசதி? மெல்ல முன்வந்து அவர்களை அடியடியாக சேற்று பள்ளத்தை நோக்கி செழித்து கொண்டிருந்தான் சம்பத். கலாதரன் பாஸ்கரை உற்று பார்த்தான். பார்வை பாஸ்கர் ஏதாவது செய்து தப்பிக்கப்பார் என்றது. சம்பத்தோ 2 கைகளாலும் திடமாக பற்றியிருந்தான் துப்பாக்கியை. திடீரென்று ஜெயந்தியின் காலில் முள் ஒன்று தைத்தது. ஆ என்ற அலறலோடு திரும்பி கீழே குனிந்ததால் மேல் முந்தானை சரிய மார்பின் மேல் பகுதி விம்மலாக வெளித்தெரிந்தது. திரும்பிய சம்பத் அதை பார்த்து ஒரு மின்னல் தாக்கியவன் போல் உணர்ச்சி வயப்பட, இதுதான் தருணம் என்பது போல் கலாதரனின் பயிற்சி மிகுந்த கால்கள் அவனது கை துப்பாக்கியை நோக்கி உயர்ந்து ஒரு உதைவிட்டது. இதை சம்பத் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பாஸ்கர், வீட்டுக்கு ஓடு. கேமராவை அவன் எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. நான் இவனை சமாளிச்சுக்கிறேன், வேகமா போ. அலறியபடியே எகிரி சம்பத்தின் மேல் விழுந்தான். ஜெயந்தி சுதாரித்து நிமிர்ந்தாள். புத்திசாலித்தனமாக ஓடிப்போய் கீழே விழுந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு சம்பத்தின் மார்புக்கு நேராக நீட்டினாள். சம்பத்தின் சப்த நாடியும் நொறுங்கி போனது. அவசரப்பட்டு விட்டாய் என மனது கெக்களித்தது. கைகளை தூக்கியபடி கலாதரன் முன் எதுவும் பேசாமல் நின்றான். முகமுடியை கழட்டுடா, கலாதரனிடமிருந்து கட்டளை. இதற்குள் பாஸ்கர் காற்றாக பறந்து கொண்டிருந்தான். தெய்வமே, அந்த காமிராவை காப்பாற்று, அவன் மனதுக்குள் பிரார்த்தனை. அட, யார்ரா நீ? யார்பா நீ? கேள்வி கேட்ட மாரிமுத்துவின் முகத்துக்கு நேரே குளோரோஃபார்ம் தடவிய கர்ச்சிப்பை ராபர்ட் அழுத்தவும் மயக்க பள்ளத்தாக்கில் ஒரு தொட்டிலாய் வடிக்கியது அவன் தேகம். கண் செருக கீழே விழுந்தவனை ஒரு ஓரமாக கிடத்திவிட்டு அந்த பாழடைந்த ஒவ்வொரு பகுதியையும் உற்று பார்த்து கொண்டிருந்தான். குறிப்பாக கேமராவை கண்கள் அலைந்து அலைந்து தேடின. எங்க வச்சிருப்பான் இந்த கிழவன்?
முனங்களோடு அலமாரி, ஜன்னல், கதவுகளின் விளிம்பு, சுவராணிகள் என்று ஒரு சுற்றி வந்தவன் பூட்டி கிடக்கும் ஒரு பெட்டியை பார்த்துவிட்டு அதை உடைக்க ஆயத்தமானான். பெட்டி திறக்கவும் ஒரு துணியில் சுற்றப்பட்ட நிலையில் பல்லை காட்டியது அந்த கேமரா. வேகமாக அதை வெளியே எடுத்தவன் பிலிமை எடுக்க பார்த்தான். புத்தி எச்சரித்தது, வேண்டாம், கேமராவோடு தப்பி பிலிமை எடுக்கும்போது பழுதுபட்டால் தொலைந்தாய் நீ. கேமராவை தூக்கி கொண்டு வாசல் பக்கம் வந்தவன் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடத் தொடங்கினான். அவன் அப்பால் அகலவும் இந்த பக்கமாய் உள்ளே நுழைந்த பாஸ்கருக்கு மயங்கி கிடக்கும் மாரிமுத்துவை பார்த்த மாத்திரத்தில் எல்லாம் புரிந்துவிட்டது. ஓட்டம் அப்படியே நின்று அவன் உடல் வியர்வை கொதிப்போடு ஒரு கற்சிலை போல் ஆனது. அடுத்து என்ன செய்வது என்று புரியவில்லை. திரும்பவும் வாசற்பக்கம் வந்தவன் தொலைவில் ராபர்ட் ஓடுவதை பார்த்து விட்டான். முடிந்தவரை விடாதே என்றது மூளை. கால்களில் ஒலிம்பிக்கின் ஓட்டப்பந்தய வேகம் வந்து நின்றபடி ஓடலாமா என்று கேட்டது. ரெடி, ஸ்டார்ட். என்ன மக்களே, படு வேகமாகவும் சுவாரஸ்யமாகவும் செல்லும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதனுடைய அடுத்த பகுதியை நாம் அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி.